Welcome to Varman Printing World. Printing world என்ன பார்க்க போறோம்னா பேப்பர் வந்து எப்படி செக் பண்றது அப்படின்றது தான். பேப்பரோட வெயிட் வந்து தெரியாது இல்லையா, எப்படி சொல்றதுன்னா இப்போ நம்ம கடைகளில் போய் நம்ம பேப்பர் கடையில் போய் பேப்பர் வாங்குறோம். பேப்பர் வந்து வெயிட் கணக்கு தான், எல்லாமே கிலோ கணக்கில் தான் பேப்பர் கொடுக்குறோம். இப்போ பேப்பர் ரேட்டு ஒரு ரேட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி 90 ரூபாய் கிலோன்னு வச்சுங்க. 100 ஜேசமும் ஒரு 250 ஷீட் 25-36 வாங்குகிறோம். எவ்வளோ ஒரு ஷீட்டுன்னு நம்ம கேட்போம். அவங்க கணக்கு போட்டு ஒரு ஷீட் வந்து 6 ரூபா, ஒரு ஷீட்டு 7 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்புறம் 130 ஜேசம் எவ்வளோ அப்படின்னு கேட்போம். அப்புறமா 250 ஜேசம் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்போம். ஒரு வாட்டி நம்ம ஒரு வாட்டி ரேட்டு கேட்கும்போது 90 ஜேசம் எவ்வளோ சார் கேட்கும்போது அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளும் ஒரு வாட்டி கேட்குறது தலைவலி. கஸ்டமர்கிட்ட கொட்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வாட்டி நம்மகிட்ட போய் ரேட்டு கேட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, கிலோ கணக்கு தான் எல்லாமே. ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது. அந்த ஃபார்முலா போட்டு தான் எப்படி பேப்பர் வெயிட்டு என்ன வெயிட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதை கால்குலேட் பண்ணி 90 ஜேசம்னா 25-36 ஒரு இந்த ஷீட்டு ஒரு ரேட்டு. அதே வந்து 23-36 அது ஒரு ரேட்டு, இப்படி சொல்லுவாங்க. 20-30 அது ஒரு ரேட்டு, 30-40 அது ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. இப்போ எப்படி இதை கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, போர்டு 300 போர்டுலாம் வருது நம்மளுக்கு. நீ போஸ்டாரு 30-40 வாங்கினோன்னா ஒரு வாட்டி அவங்ககிட்ட ஒரு ரேட்டு கேட்டுகிட்டே இருக்கணும்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அவங்களுக்கும் தலைவலி, நம்மளுக்கும் கஷ்டம். இது கால்குலேட் பண்ணுறது தான் ஒரு ஃபார்முலா அவங்களே வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபார்முலா போட்டு இந்த ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரியாது. தெரிஞ்சாலும் ஒரு ஒருத்தருக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. தெரிஞ்சாலும் அது கால்குலேட் போடுறது தலைவலியான வேலை. எனக்கு உண்மையிலே அந்த ஃபார்முலா என்னன்னு தெரியாது. அது என்ன ஃபார்முலான்றதை கீழே நான் உங்களுக்கு வந்து போடுறேன்னு வச்சுக்கேன், வீடியோ கீழே போடுவேன் பார்த்துங்க. இதெல்லாம் ஃபார்முலா கீழே வருது இல்லையா, இந்த ஃபார்முலா வச்சு தான் வந்து எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஈஸியான வழியில் ஒரு ஃபார்முலா நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. அந்த ஃபார்முலா நீங்கள் கிலோ மட்டும் ஒன்றும் இல்லை, பேப்பர் கடையில் நீங்கள் கஷ்டமே போடணும். ஃபோன் பண்ணி சார் ஆர்ட் பேப்பர் கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்டால் போதும். அவங்க சொல்லுவாங்க கிலோ வந்து 95 ரூபா, 90 ரூபா, 80 ரூபா, 60 ரூபா, ஒரு நல்ல ரேட் ஏறுது இல்லையா. அவங்க சொல்கிறாங்க அந்த ரேட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ரேட்டை வச்சு கிலோ 90 ரூபா வச்சு நம்ம 130 ஜேசம் 100 ஷீட் வாங்கினா எவ்வளோ வருது ஒரு ஷீட்டு, 100 ஜேசம் 100 வாங்கினா ஒரு ஷீட் எவ்வளோ வருது, 80 ஜேசம்னாலும் எவ்வளோ வருது, 300 ஜேசம் 250 ஜேசம் எல்லாத்தையும் நம்மளே ரேட்டு சொல்லிடலாம். ஒரு ஷீட் வந்து இவ்வளோ வருது, ஒரு ஷீட் இவ்வளோ வருது, இது ஒரு ஷீட் இவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிடலாம். ஈஸியான மெத்தடு அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி. எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது. ஒரு சிலருக்கு வந்து லென்த் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ரோலில் இருக்கும். அந்த லேமினேஷன் ரோல் லேமினேஷன் பண்ணுறவங்க, ரோல் பிரிண்டிங் பண்ணுறவங்க, ரோலில் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் கூட கால்குலேட் பண்ணுறது எப்படி, ஒரு ரோல் ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி தான் ஃபார்முலா தான் போட்டு பண்ணுவாங்க. அப்படி பண்ண வேண்டியது அவங்களுக்கும் ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. ரோலை மொத்தமாக வெயிட் போடுறோம். எத்தனை 100 கிலோ 1000 கிலோ இருக்குதா, எத்தனை கிலோ இருக்கோ பார்த்துட்டு அகலம் மட்டும் 25 இன்ச்சு 36 இன்ச்சு 40 இன்ச்சு இன்னும் 40 இன்ச்சு ரோலில் 40 இன்ச்சு ரோலில் 100 கிலோ கணக்கு போட்டிங்கன்னா லென்த்து எத்தனை லென்த்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே காமிச்சிடும். நம்ம பிரித்து அளக்க வேண்டியதும் இல்லை, ஃபார்முலாவை போட்டுன்னு குழப்ப வேண்டியதும் இல்லை. இந்த போர்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இது பாக்ஸு கேரிகேட்டட் பாக்ஸு, அவங்களுக்குலாம் ரோலில் தானே வரும். எல்லாமே ரோல் ஃபார்ம் தான். நிறைய விஷயம் ரோல் ஃபார்மில் தான் வரும். ரோல் ஃபார்மில் இருக்கவங்களுக்கும் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்மளும் பிரிண்டிங் பண்ணுறவங்களும் சின்ன பிரிண்டிங்கு அவங்களும் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். தேடி பார்த்து ஒரு நொந்து போயிட்டு இதுக்கு ஈஸியான வழி நானே கண்டுபிடிச்சது தான். கண்டுபிடிச்சி இது எல்லாருக்குமே தெரியட்டுமே, இந்த ஈஸியான வழி எப்படி கால்குலேட் பண்ணுறது காட்டுறேன் அப்படின்றது தான். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், காட்டுறேன் எப்படின்றது. ப்ளே ஸ்டோர் போகணும். ப்ளே ஸ்டோர் போயிட்டு பேப்பர் வெயிட் கால்குலேட்டர் ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான். இதை அப்படியே இன்ஸ்டால் கொடுக்குறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே எதுவும் பாஸ்வேர்டு எதுவுமே போடணும். இங்கே இன்ச்சஸ் வச்சுங்க 2 சைடும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு 25க்கு அடுத்தது போடுறீங்க 36 ஜிஎஸ்எம்மு 100 ஜிஎஸ்எம் போடுறோம். 1000 ஷீட்டு ஏன்னா 2000 பிரிண்டிங் போட்டோன்னா 1000 ஷீட்டு தேவை. கால்குலேட்டு அமுக்குறீங்களா, மேலே வந்துச்சு பாருங்கள். இருங்க மார்க் பண்ணி காட்டுறேன். வந்துடுச்சு பாருங்க, 58.064 கிலோகிராமு, இதெல்லாம் 58 கிலோ. இதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். லேமினேஷன் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரோலில் இருக்கும்.
அவங்களுக்கு பேப்பர் ஃபுல் ரோல். அந்த ரோல் எத்தனை கிலோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லையா? இப்போ வெயிட் இருக்கும், ஒரு 100 கிலோ இருக்கும் வைங்க. லென்த்து எவ்வளோ லென்த்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க தோராயமாக சொல்லுவாங்க, இத்தனை மீட்ரு இருக்குங்க, இத்தனை மீட்ரு இருக்கும், இத்தனை இது இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. ஆனால் எவ்வளோன்றது நம்மளுக்கும் கரெக்டாக தெரியாது. அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே எம்எம் காட்டுதா, பேப்பர் வித்தில் போயிட்டு குவான்டிட்டி அது பார்த்திங்கன்னா இன்ச்சஸில் போட்டால் இன்ச்சஸில் வரல, எம்எம் தான். நீங்கள் கூகுளில் போய்ட்டு எம்எம்மில் கால்குலேட் 25 இன்ச்சு இன்னும் எம்எம்னு போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ 25 இன்ச்சுனா 635 எம்எம். ஓகே, எம்எம் தான் காட்டுது, 635 எம்எம். வெயிட்டு கிராமில் 1,00,000 கிராமு நம்ம போட்டோன்னா 1,00,000 கிராம். அதான் 100 கிலோ, 100 கிலோக்கு சும்மா போட்டிருக்கிறோம். 100 கிலோ ரோல் வெயிட் இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 25 இன்ச்சு இருக்குது, அதாவது 635 எம்எம். ஜிஎஸ்எம் பார்த்திங்கன்னா அது ஒரு 100 ஜிஎஸ்எம் வைங்களா, 100 ஜிஎஸ்எம். இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது. குவான்டிட்டி ஒன்று தான் இங்கே வந்துச்சு. 62,000 மீட்ரு இருக்குது. 62,000 மீட்ரு அந்த ரோலில் இருக்குது. ரோலை நம்ம பிரித்து போட்டு எத்தனை மீட்டருன்னு சொல்லிட்டு அளக்க முடியாது இல்லையா, அளந்துட்டு இருக்க முடியாது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 62,000 மீட்ரு இருக்குது ரோலில். இவ்வளோ தான் சிம்பிள். இவ்வளோ இதை வச்சு ஈஸியாக எல்லாருமே கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு இப்போ ஃபார்முலா அது இதுன்னு போட்டு தலையை பிச்சுக்கிறது, கன்ஃபியூஸ் எதுவுமே வேணாம். யார் வேணாலும் இது பண்ணலாம், ஈஸியான வேலை. இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது, ஒன்று ஒன்றா போடுறேன் அப்படியே வச்சிங்களேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye bye.